நிறைய பேர் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. 100% கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாரோட லைஃப்லையும் யாருக்குமே கொடுக்க முடியாது. இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எப்போவுமே நம்மளோட செல்ஃபை தாண்டி மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அங்கே ஸ்ட்ரெஸ்ஸே ஆரம்பிக்குது. ஆண்கள் தான் வேலைக்கு போகணும், ஆண்கள் தான் சம்பாதிக்கணும்னு ஏதாவது எழுதப்பட்ட சட்டம் இருக்கா என்ன? லைஃப் இஸ் வெரி சிம்பிளுங்க. எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி இதுதான் இந்த வேலையை இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும்னு இல்லை. போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர். பொண்டாட்டி எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் வீட்டுக்கு வந்து அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில டாமினன்ஸ்லாம் இருக்குல்ல. இதை டாமினண்ட்டாக பார்க்காம நம்ம லைஃப்னு எப்போ அந்த ப்ராட் மைண்ட் மெச்சூரிட்டி வருதோ அப்போ தான் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் மாறும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு என் கூட கான்வர்சேஷனில் டாக்டர் சுஜிதா கூட தான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஷீ இஸ் அ ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்க கூட நல்லா பேசி இன்ட்ராக்ட் பண்ணலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் சௌமியா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நாளாக நம்ம நேர்கள்லாம் லெட்டர்லாம் எழுதி போடுறாங்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கணும், உடனே லெட்டரான்னு கேட்டுறாதீங்க, டெக்ஸ்ட்டில் தான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதில் ரேண்டம் கமெண்ட்ஸ் தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். என்னென்னா நான் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணுறேன், என் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாக, குழந்தைங்களும் நல்லா சந்தோஷமாக பக்கத்தில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆனால் ஸ்டில் அவங்க யாருமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என்ன நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்லேயே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? 100% கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாரோட லைஃப்லையும் யாருக்குமே கொடுக்க முடியாது. ஸோ இதை நிறைய பேர் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எப்போவுமே நம்மளோட செல்ஃபை தாண்டி மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அங்கே ஸ்ட்ரெஸ்ஸே ஆரம்பிக்குது. அதனால் எப்போவுமே அவங்க நம்மளோட செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் அக்செப்டன்ஸ், இந்த செல்ஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும், மற்ற எல்லா செல்ஃபுமே தானாக வந்துடும். ஓகே, சூப்பர். செல்ஃப்லேயே எல்லாமே இருக்குது அப்படின்றீங்க. ஓகே. ஸோ ஃபீமேலில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அவங்க வேலைக்கு போகிறாங்க தான், ஆனால் நாங்கள் வீட்டையும் பார்த்துக்குறோம், ஆனால் ஸ்டில் அந்த டாமினன்ஸ் எதுவுமே குறைக்கவே இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க மாறிடுச்சு அப்படின்ட்டு, ஆனால் இன்னும் அந்த மேல் டாமினன்ஸ் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபீமேலுமே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இதுக்கு உங்கள் மேலே நம்ம எப்போவுமே டொமஸ்டிக் வயலன்ஸை ஃபீமேலுக்கு ஃபேவராக தான் பேசிகிட்ருக்கோம். ஆனால் என்னைக்காவது ஒரு மேலுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா? ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு ஆண்கள் தான் வேலைக்கு போகணும், ஆண்கள் தான் சம்பாதிக்கணும்னு ஏதாவது எழுதப்பட்ட சட்டம் இருக்கா என்ன? ஆனால் நம்ம எப்படி ஒரு வரைமுறையாக ஆண்கள் போய் சம்பாதிக்கணும், ஃபேமிலியில் ஒரு லேடின்றவங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தை பார்த்துக்கணும், சமையல் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஒரு க்ரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணுற ரீசன் என்னென்னா, விமன் அவங்க இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னால மந்த்லி அந்த 3 days ரொம்ப ஒரு வீக்கராக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது ஃபிசிக்கலி அவங்க மூட் ஸ்விங்ஸ் வரும், மென்டலி. ஸோ இந்த மாதிரியான ரீசனுக்காக தான் அவங்களுக்கான ஒரு லேசான வேலை. உடனே சொல்லுவாங்க வீட்டில் வேலை பார்க்குறது, சமையல் பண்ணுறது இதெல்லாம் லேசான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விமனுக்கு காலையில் அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கிச்சனில் அவங்க சமையல் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை ரெடி பண்ணுறது, குழந்தைங்கள ரெடி பண்ணுறதுன்னு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தே ஆர் ஹேவிங் அ லெஸர் டைம். அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ துணி துவைச்சிக்குவாங்க, எப்போ வேணுமோ அப்போ வீடை சுத்தம் பண்ணிக்குவாங்க. தேர் ஹேவிங் அ கம்ப்ளீட் ரெஸ்ட். அந்த மதியம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஈவினிங் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போதோ இல்லை குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போதோ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறது, இல்லை நைட் ஃப்ரெஷ்ஷாக டின்னர் சமைக்கிறது, இந்த மாதிரி அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸும் ஸ்டேபிளாக இருக்கும். ஆண்கள் அவங்க சம்பாதிச்சிட்டு வர்றது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியாக அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் இப்போது ஒரு இண்டிபெண்ட் உமனாக இருக்கிறது, ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறது தப்பு கிடையாது. பட் வீட்டு வேலையும் சேர்த்து பெண்ணே பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அப்போது அதுக்கு நம்ம மெய்டு வச்சுக்கலாம், இல்லைனா ஃபேமிலியில் இன்லாஸ் இருக்காங்க, இல்லை பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கலாம். ஜாயிண்ட் ஃபேமிலியாக விரும்புறது இல்லை. ஏன்னா அங்கேயும் நிறைய ஈகோ கிளாஷஸ், நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. லைஃப் இஸ் வெரி சிம்பிளுங்க. எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி இதுதான் இந்த வேலையை இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும்னு இல்லை. போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர். இப்போ எப்படி ஒரு எக்கனாமிக்கலி உமன் ரெடி டு ஹெல்ப் த ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி, அதே ஹஸ்பண்ட் ஹேஸ் டு பி ரெடி டு ஹெல்ப் தி உமன் இன் கிச்சன் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ரூமை க்ளீனாக இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி போனால் ப்ராப்ளமே வராதே. ஓகே, ஓகே, பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஃபைன். இதெல்லாம் பேசுகிறதுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கும். நடைமுறையில் இப்போது என்னையே கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஷூட் முடிச்சுட்டு நான் வீட்டில் போய் சமைப்பேனான்னு கேட்டால் சமைக்க மாட்டேன். ஸோ நீங்களும் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கீங்க, இப்போ நீங்களும் வீட்டில் போயிட்டு உடனே சமைப்பீங்க, அதே ஆக்டிவாக இருக்க முடியுமா? முடியாதுல்ல. யார் சொன்னா? எங்கள் வீட்டில் நான் குக் பண்ணுறது, வெளியில் சாப்பிட்றது வெரி லெஸ்.
நான் வீட்டில் நான் குக் பண்ணி சாப்பிட்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் தான் குக் பண்ணுவேனே. ஸோ இது என்னன்னா அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் குக்கிங்கை வேலையாக பார்க்குறீங்க. அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள், உங்களோட ஹெல்த்தியான விஷயமா பாருங்கள். என்னோட ஹெல்த்துக்கு இவ்வளோ லிமிட்டாக தான் நான் ஆயில் யூஸ் பண்ணணும், இப்படி தான் நான் குக் பண்ணணும், என்னோட ஃபுட் எனக்கு விரும்பின மாதிரி இருக்கணும்னு நினச்சி பாருங்கள். வெளியில் சாப்பிட தோணாது. இல்லை நீங்கள் வீட்டில் போய் டயர்டாக சாப்பிடாம படுக்க தோணாது. எல்லாமே நீங்கள் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது. அதே மாதிரி ஓவர்லோட் பண்ணிக்கவும் கூடாது. இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு போக ட்ராவலிங் டைம் வந்துட்டு இந்த டிராஃபிக்கில் எப்படியும் ஒரு 1 hour ஆகும்ல. அந்த 1 hourல நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 1 hourல வந்துட்டு மெசேஜ் பண்ணுறது, ஃபோன் பேசிகிட்டே போகிறது, இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆயிரும். வீட்டுக்கு போகும்போது எங்கே உங்களுக்கு சமைக்கணும்னு தோணும், இல்லை அங்கே போய் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். வீடை பார்த்த உடனே எல்லாம் கலைஞ்சு தானே இருக்கும். அப்போ வந்து கடுப்பு தான் வரும். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கோவம் தான் படுவீங்க. ஸோ எப்போவுமே மேக் த சிம்பிள் ஒர்க் அண்ட் சிம்பிள் ஈஸியர் லைஃப். ஓகே, சொல்கிறதுக்கு ஈஸி தானே, ஆனால் நடைமுறையில் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணாமல் ஒரு சில ஃபேமிலி இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து சமைச்சே தான் ஆகணும், பொண்டாட்டி வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் வீட்டுக்கு வந்து அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில டாமினன்ஸ்லாம் இருக்குல்ல. இதை டாமினண்ட்டாக பார்க்காம நம்ம லைஃப்னு எப்போ அந்த ப்ராட் மைண்ட் மெச்சூரிட்டி வருதோ அப்போ தான் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் மாறும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எதுக்காக உமன் வேலைக்கு போகிறாங்க? அப்போ அவங்க வந்து எக்கனாமிக்கலாக ஒரு ஃபேமிலி டெவலப் ஆகணும்னு தானே போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த உமன் சொல்கிறாங்க நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன், சம்பாதிக்க மாட்டேன், வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மென்னால் ஃபினான்ஷியல் ட்ரபிளை ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல. ஒரு விஷயத்த வந்து கை கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம இன்னும் ஆப்போசிட்டாக வந்துட்டு இல்லாமல் அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் தான் உங்களோட ஃபேமிலி ஹெல்த்தியாக மாறும். ஸோ ஒரு விமன் கிட்ட இருக்கிற ஒரு பேசிக் கம்ப்ளைண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பாசமாக பார்த்துக்குவார் ஹஸ்பண்ட், ரொம்ப கேரிங் தான். பட் when it comes to intimacy, 0. இப்போ இதனாலே வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, என்னடா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு உங்களோட பதில்? இன்டிமசி அப்படிங்கிறது என்னென்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் எவ்வளோ உங்கள் உடம்புல வந்துட்டு செக்ரீட் ஆகுதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்டிமசி, ரிலேஷன்ஷிப்பு, செக்ஷுவல் தாட்ஸு இது எல்லாமே வரும். ஒரு லவ்வே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மூட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு இடமே கொடுக்காம ஒரு கமிட்மெண்ட்டு, லைஃப்பில் ஒரு டார்கெட்டு நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக அச்சீவ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து டோபமைன், செரோட்டோனின் ஹார்மோன்ஸ்லாம் செக்ரீட் ஆகும், நல்லாயிருக்கும். ஆனால் லாங் டேர்மாக ஒரு கோலை வச்சுட்டு ஓடவே முடியாமல், ரீச் அவுட்டே ஆகாமல், கூட ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் தனியாக ஓடிட்டு இருக்கும்போது எங்கேருந்து இன்டிமசி வரும்? ஸோ அந்த ஃபீலுக்கு ஒரு கேப் வேணும். அங்கே வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்ட்னர் கரெக்டாக இருக்கணும், அந்த ஃபேமிலி கரெக்டாக வந்து ஒத்துழைக்கணும். எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலாக ஒரு காமனர் வந்துட்டு பாருங்கள் 20Kலேருந்து ஒரு 25K வரைக்கும் மந்த்லி சேல்ரி வாங்குறாங்கன்னு வைங்க. அதில் வந்துட்டு இஎம்ஐ, அந்த ரெண்ட்டு, அப்புறம் லொட்டு லொஸ்க்கு தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரு பேர்டனை ஒரு ஆம்பளைக்கிட்ட கொடுத்துட்றோம். அப்போது அவர் வந்து மெஷின் மாதிரி வேலை பண்ணணும், எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கணும், அடுத்து ஓவர்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபினான்ஷியலி அவரை ஓவர்லோட் பண்ணுறோம். எப்படி நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வீட்டில் ஒர்க் லோட் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறது, எல்லா வேலையும் அங்கே துணிக்கிறாங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அங்கே ஃபினான்ஷியலி அவரை ஓவர்லோட் பண்ணும்போது அவங்க தாட்ஸ் எல்லாமே இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னே தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் நிறைய ஆண்கள் இப்போ சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது அடிஷ்னலாக இந்த இன்டிமஸியும் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷராக தான் இருக்கே தவிர அதை ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஹாப்பியாக அவங்க என்ஜாய் பண்ண முடியல. அப்போது நீங்கள் எப்படி அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறீங்க? ஓகே, வரது இருக்கட்டும், 20 to 25K தான் வந்துட்டு மந்த்லி சேலரியா, அதில் எப்படி நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியும்? பட்ஜெட்டிங் எப்படி கரெக்டாக பண்ணுறது? அடிஷ்னலாக அவங்க வந்து எக்ஸ்ட்ரா செலவு இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது? லக்ஸரி லைஃப் இருந்தாலே வந்து செலவு அதிகமாக இழுத்துகிட்டே தான் போகும். அப்படியும் இருக்கிற அந்த ஒரு கப்பலாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே, மணி இஸ் நாட் அ மேட்டர், இட்ஸ் ஜஸ்ட் வி நீட் மணி. பட் ஆனால் மணிக்கு நம்ம தேவை கிடையாது. ஸோ நம்மளை அது வந்து ஓவர் ஈட் பண்ணிடக்கூடாது. அந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு போனாலே போதும். அதை ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் ஆக்க வேண்டாம். ஓகே, ஸோ நிறைய ஃபேமிலிஸ் வந்து 2 பேருக்குமே புரிதல் கிடையாது தான், 2 பேருமே விலகி போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சுற்றி இருக்கிறவங்களாலேயும் இல்லை நம்ம குழந்தைங்களுக்காகவே சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நிலைக்குமா, இல்லை அவங்க பிரிஞ்சே போயிடலான்றீங்களா? அதாவது இந்த கப்பல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். இது வந்து எங்கள் அம்மாக்காக நான் வாழ்கிறேன், என்னோடய ஃபேமிலிக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், ஸோ அது வந்து ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்படி என்ன தான் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சொன்னாலுமே
அந்த ஒரு ஆண் பெண் அவங்களுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன், அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் ஜென்ரேட் ஆனால் தான் அந்த லைஃப் நல்லாயிருக்கும், நிலச்சி நிற்கும். இதில் என்னென்ன அவசரப்பட்டு ஒரு குழந்தையும் பெற்றுடுறாங்களா? குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? உலகத்துக்கு வந்துட்டு அவங்க பண்ணுற தப்புனால குழந்தைக்கு, அதாவது இதில் வந்து இன்லாஸ் டார்ச்சராக இருக்குது. கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு சொல்லியே வந்து ஒரு குழந்தைய வர வச்சிடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு நிறைய ட்ராமாஸை கொடுத்துட்றாங்க. சைல்டுஹுட் ட்ராமாஸ் ஏற்படுத்துறது. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பியாக இல்லை. ஸோ தட் அந்த குழந்தை மேலே அம்மாவுக்கு அங்கே வந்து அப்பா மேலே ஏதாவது சண்டை வருது, கோவம் வருதுன்னா புள்ள தான் கிடச்சிது. திருப்பி அப்பா வந்து அங்கே பொண்டாட்டிக்கிட்ட வந்து சண்டை போட முடியாது அப்படின்னா புள்ள தான் கிடச்சிது. கடைசியில் அந்த குழந்தைய வந்து ரோபோ மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா இவங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் விளையாடுறது அந்த குழந்தைங்கிட்ட தான். அப்போது அந்த வளர்கிற குழந்தை அடுத்த ஜென்ரேஷனில் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்லேருந்து தானே வளரும். ஸோ நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன். ஸோ பிருத்திவிராஜ் மூவி, நல்ல ஒரு மலையாளம் ஃபிலிம், நல்ல ஒரு காமெடியான ஃபிலிம் தான். 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் சுற்றி இருக்க எல்லாருமே அவங்களை பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு கப்பல் கரெக்டாக தான் இருக்காங்க, அவங்க லைஃப்பில் என்ன தேவை இல்லை அப்படின்ட்டு. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாருமே, இந்த மாமியார், நாத்தனார், சுற்றி இருக்க எல்லா சொந்தங்களும் வந்து இவங்களோட டெசிஷன்ஸ் வந்து அவங்க எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்குலேருந்து வெளியில் வரதுக்கு இந்த கப்பலுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸாக கொடுத்தீங்கன்னா? அட்வைஸ் அப்படிங்கிறது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஒன்லி சஜஷன் அப்படிங்கும்போது இந்த வழி போனால் எப்படி இருக்கும், இந்த வழி போனால் எப்படி இருக்கும், சூஸ் பண்ணுறது, டிசைட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த மாமியாராக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற மற்ற ரிலேட்டிவ்ஸ் யாராக வேணால் இருக்கட்டும், யார் நினச்சாலும் இந்த கப்பலை வந்து பிரிக்கவே முடியாது அன்லஸ் அன்டில் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுதுன்னா கிளவராக என்ன பண்ணணும்னா அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கவே தேவையில்லை. நீங்கள் ஸ்விட்ச் ஆன் ஆகி வேறு ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே போயிடலாம். அது ஸோ அதனால தான் இப்போ நிறைய கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனி குடித்தனம் போயிடுறாங்க. அப்போது அவங்க ஏன்னா அவங்க மாமியார், அதாவது அந்த பையனுக்கே தெரியும் என் அம்மா என்னோடய ஒய்ஃபை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, அவன் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல, இதில் நிறையா வந்து ட்ராமாஸ்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் தனியாக அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்பை லீட் பண்ணணும்னு. ஆக்சுவலி இப்போ நிறைய டிவோர்ஸ் ரேட் அதிகமாகுதுல்ல. ஸோ சைக்காலஜிஸ்ட் இப்போ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பெட்டர் ஒரு நியூலி மேரிட் கப்புள் வந்து ஒரு 6 to 7 months அவங்க தனியாக போய் லைஃப்பை லீட் பண்ணட்டும். அப்போ தான் அவங்களுக்கு பட்ஜெட்டிங்னா என்ன தெரியும், எப்படி செலவு பண்ணணும்னு தெரியும். ஸோ எப்படி அவங்களுக்குள்ளே இன்டிமசி க்ரியேட் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. ஹனிமூன் அனுப்புகிறோம், கல்யாணம் முடிச்ச உடனே ஹனிமூன் வந்துட்டு அனுப்புகிறோம். ஒரு 3 நாளில் 1 வாரம் அந்த ஹனிமூனில் வந்துட்டு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 6 months கூட இருந்தால் தானே அவங்க புரிஞ்சுக்க முடியும். ஈவன் ஃபார் லவ் மேரேஜ் ஆல்சோ. லவ் மேரேஜில் நீங்கள் என்ன தான் லவ் பண்ணும்போது இருக்கிற லைஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அது வந்து என்னென்னா அந்த ஒரு ஹெவனில் அப்படியே மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த லவ் பண்ணுற ஸ்டேஜில். நீ இல்லாமல் நான் இல்லை, காலையில் எழுந்திரிச்சுமே உனக்கு ஃபால்ஸ் ப்ராமிசஸ் நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று வரும்போது ஆஃப்டர் மேரேஜ்னு வந்ததுக்கப்புறமா அவங்களால எதையுமே கீப்பப் பண்ண முடியாது. அதுக்காக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வச்சுட்டு ரியாலிட்டி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலைங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் ஏற்படுது. ஸோ பெட்டர் வெதர் அவங்க வந்து லவ் மேரேஜாக இருக்கலாம், இல்லை அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு 6 to 7 months அவங்க தனியாக போய் அவங்க லைஃப்பை வாழ்ந்து பார்க்கட்டுமே. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே சொல்லுவார், இங்கே போனேன் வந்த எல்லாமே சொல்லுவார். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே எப்படி போனீங்க அப்படின்னா டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ முன்னாடி இருந்த ஆர்வம் இப்போ இல்லை, நான் போர் அடிச்சிட்டேன் போல் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கில் வந்து ஒரு ஃபீமேல் வைக்கப்படுறாங்க. ஸோ அவங்க எப்படி பார்க்கலாம் இந்த விஷயத்தை? அதாவது நீங்கள் லவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 24/7 அவைலபிள் இருக்க மாட்டிங்க. ஏன் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நீங்கள் ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த டைம் கிடைக்கும்போது ஒரு டேயில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 minutes இல்லை ஒரு 1 hour இல்லை அப்பப்போ பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி கிடைக்கிற டைமில் வந்து கால் பண்ணி என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்ட, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு க்யூரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க டெக்ஸ்ட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சேட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 24/7 எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்க. அதுதான் பண்ணுற தப்பு. எப்போவுமே நம்ம அவைலபிளாக இருந்துட்டோன்னா அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும், வேல்யூ குறைஞ்சிரும். அதனால அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டு இப்போ கப்பலாக இருக்காங்க, 2 பேரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அந்த ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ தட் அவங்க வந்துட்டு எப்போவுமே கொடுக்குற ப்ரொடக்டிவிட்டி அங்கே ஒர்க்கில் இருக்கும், டெடிகேஷன் இருக்கும். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா திருப்பி நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக நடந்ததை ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு வாக் போகலாம், அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்டிமசியும் ப்ரைவசியும் வந்துட்டு டெவலப் ஆகும். ஸோ இந்த ஒருத்தரோட ப்ரைவசியை ஓவராக நம்ம யூஸ் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறதுன்றது அது
ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியாது. ஒரு பவுண்டரி செட் பண்ணிவிட்டு இப்படி தான் நம்மளோட மேரிட் லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை சொல்லி கொடுக்குறது தான் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் கொடுத்துட்ருப்போம். ஓகே. ஸோ ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் வெதர் அவங்க லவ் பண்ணியிருந்தாலோ இல்லை அரேஞ்சாக இருந்தாலோ எப்படி இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க ஆஸ் இண்டிவிஜுவலாக எப்படி இருக்கணும் அண்ட் கப்பலாக எப்படி இருக்கணும், நிறைய விஷயங்களை மாற்றிக்கலாம். ஆனால் மாறக்கூடாது, அவங்களே மாறக்கூடாது. ஓகே. ஸோ நான் ஒரு ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஒருத்தர் ஆப்போசிட்டில் ஒருத்தருக்கு சொல்லியிருக்காரு, ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள கஷ்டப்படுத்தணும், அவங்கள பிரிஞ்சு இருக்கணும், கஷ்டப்படுத்தணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் அவங்க விட்டு போகாமல் இருப்பாங்க. ஸோ அந்த ஆங்கர் வந்து கேட்பாங்க, என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்படி பண்ணால் தான் அவங்க ரிலேஷன்ஷிப்பை நீடிச்சு இருக்கும், நீங்கள் ரொம்ப பாசமாகவே இருந்தால் அவங்க விட்டே போயிடுவாங்க அப்படி. நான் கேட்டு இது என்ன புது பொருளியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்லை, இப்போது கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னென்னா, லைக் உங்களை ஹர்ட் பண்ணும்போது ஹர்ட் ஆகிட்டீங்க, அப்போது உங்களுக்கு அந்த வடு தானே இருக்கும். இப்போது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து எல்லோரும் முன்னாடியும் உங்களை சத்தம் போட்டு ஹர்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வடு உங்கள் மனசில் இருக்கும்ல, எல்லோரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காயம் இருக்க தான் செய்யும். அது வந்து ஹர்ட் பண்ணி அதை கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். சின்ன சின்ன சண்டைகள் வரும், சண்டைகள் வந்து இல்லாத ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, சண்டை இல்லைன்னா அது ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஆனால் எப்படி நீங்கள் வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணுறீங்க, அதை எப்படி பேசி கம்யூனிகேஷனுக்கு தான் இங்கே நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்களா, இந்த பேட்ச் ஒர்க் கிடையாது, பேச்சு ஒர்க் அது. ஸோ அதை வந்து பேசி பேசி தான் நீங்கள் ரீஒர்க் பண்ணணும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். அதை வந்து எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி திருப்பி ஜெல் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஹர்ட் பண்ணி அந்த ஃபீலிங்கை நீங்கள் வந்து காயப்படுத்தி அவங்க மனசை கஷ்டப்படுத்தி நீங்கள் திருப்பி அவங்க வருவாங்க, அவங்கள தக்க வைக்க முடியுன்றது கிடையாது. நிறைய சீக்வன்ஸ் அதிகமாகிட்டே போகும்போது அவங்க வந்து உங்களை விட்டுட்டு பெர்மனெண்ட்டாகவே விட்டுட்டு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப், திடீர்னு ஒரு சண்டை, பிரிஞ்சிட்டோம், இப்படியே பிரிஞ்சே இருக்கலாமா இல்லை சேர்ந்துடலாமா? ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். பிரியறதுக்கு எதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் போகணும்? சண்டை வரும், சண்டை வந்தால் தான் அதோட சுவாரஸ்யமே நல்லாயிருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நீங்களும் உங்களோட பார்ட்னரும் இருக்கீங்க, அவங்க வந்து உங்களை திட்டாங்க, சண்டை போட்டிங்க, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் மூஞ்சி தூக்கிட்டு போகிறீங்க, கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்கன்னும் போது அவர் வந்து காம்ப்ரமைஸ்க்கு வருவார், நீங்கள் அப்போ வந்துட்டு ஹெசிடேட் பண்ணுவீங்க, அங்கே தான் ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அங்கே சண்டையே நடக்கலைன்னா உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்க முடியாது, உங்களோட டிஃப்ரெண்ட் வியூஸ் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ சண்டை எதனால் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு உரிமை, ஒரு பொசசிவ், இதையெல்லாம் தாண்டி கருத்து வேறுபாடு. தட் மீன்ஸ் நீங்கள் சொல்ல வர ஒரு பாயிண்ட்டை அவர் அதை வந்து அப்போஸ் பண்ணுறாரு, இது இவ்வளோ தான் சண்டையேவும். இதை நீங்கள் வந்து மாடுலேஷன் வைக்கிறீங்கல்ல, அந்த ஹை பிச்சில் பேசுகிறது, அந்த ரொம்ப அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மாறி பேசுகிறது, இதனால தான் சண்டையே வருது. இதை தான் நம்ம சண்டைன்னே சொல்கிறோம். நிறைய பேருக்கு சண்டைன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஃபேஸை வந்து அந்த ஸ்மைல் இல்லாமல் முகத்தை இறுக்கமாக வச்சுட்டு பிச்சை நல்ல ஹை டோனில் பேசும்போது தான் வந்து அது சண்டைன்னு சொல்கிறோம். அது என்னென்னா, நீங்கள் சொல்ல வர பாயிண்ட்டை வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறீங்க, இல்லைன்னா அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் இப்படி நார்மலாக உட்காந்து பேசினாலே அது சண்டையே கிடையாது. நீங்கள் என்ன மீன் பண்ண வரீங்கன்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறோம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கேரி ஆன் பண்ணி போகலாம். ஓகே. ஸோ இப்போது இந்த 2 சண்டையில் வந்து ஃபேமிலியோட குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, குட்டி குட்டி குழந்தைங்களாம், இவங்க 2 பேர் போகிற சந்தையில் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறேன்டா எப்பாடே அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ ஒரு குழந்தைங்க முன்னாடி என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறைகள் இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் முன்னாடி? ஒரு பேரண்டல் கவுன்சிலிங்கில் நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக, ஆஸ் அ கப்புளாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க முன்னாடி ஹக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உட்காருங்க, கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னவும் டக்குன்னு அவங்க எந்திரிச்சிட்டாங்க. என்னங்க நீங்கள் இப்படி தப்பாக சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு உட்காருங்க, நீங்கள் அவங்க முன்னாடி அடிச்சுக்கிறீங்க, சண்டை போடுறீங்க, கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிறீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? இதை வந்து குழந்தை முன்னாடி பார்க்குறாங்க, அங்கே குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் அவங்க முன்னாடி இதெல்லாம் பண்ணுறீங்க. அது எவ்வளோ ஆழமாக பதிஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு. இப்போ ஒரு பொன் குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணும், ஆம்பளைங்கனாலே இப்படி தான் போல், எங்கள் அப்பா மாதிரி என் புருஷன் வந்துடக்கூடாது, எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு பையனாக இருந்தால் என்ன பண்ணுவான், ஸோ அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து என் அப்பா வந்து அம்மா கூட சண்டை போடுறாங்க, இப்போ இப்படி தான் வந்து ஆண்மைனா இதுதான் போல், மேன்லினஸ் இப்படி தான் காட்டணுன்ற மாதிரி தவறான வழியை சொல்லித்தரீங்க. அப்போ இது கரெக்டாக? ஒரு அன்பை சொல்லி கொடுங்க, பக்கத்தில் உட்காந்து ஊட்டி விடுறது, ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒய்ஃப் ஊட்டி விடுறதுல என்ன தப்பு இருக்குது, அது குழந்தைங்க பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? இதுதான் அன்புன்னு அவங்க புரிஞ்சுக்கட்டும்.
அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மனசில் ஒரு பாரம்னு ஒன்று இருக்கும்ல. அப்போது அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தலை அப்படி சாஞ்சிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது, மடியில் அப்படி படுத்துட்டு கொஞ்சிட்டு விளையாடுறத பார்க்கும்போது அந்த ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும்ல. அதை ஏன் நம்ம பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறோம், கூச்சப்படுறோம், அசிங்கப்படுறோம். ஆனால் சண்டை போடுறதுக்கு மட்டும் தைரியமாக வந்து பண்ணுறோம். கெட்ட விஷயங்களை பேரண்ட்ஸே தான் வந்து துணிக்கிறாங்க, அவங்கள்லேருந்தே தான் வருது. ஆனால் என் குழந்தை வந்து கெட்ட வார்த்தை பேசுது, என் குழந்தை வந்துட்டு இப்படி பண்ணுது, அதை வளர்ந்து டீனேஜில் வரும்போது என் பையன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான். அவனாக ஒன்றும் பண்ண கிடையாது. ஃபஸ்ட் அந்த ஃபேமிலியில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த அவன் மாடிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுறான். பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு நரேஷன் வந்து நான் கேள்விப்பட்டதில்லை. இட்ஸ் வெரி நைஸ் திங். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன நரேஷன்லேயே வந்து நமக்கே பிக்சரைஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. அண்ட் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு குழந்தையாக இருக்கட்டும், என்ன பண்ணால் நல்லா இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம், சண்டையே வராமல் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுத்து இது முடிக்கலாமா? எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட லைஃப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் சண்டை வராமல் இருக்க முடியாது. பர்ஃபெக்ஷனிசம் பார்க்குறது தப்பு. எல்லா விஷயத்துலையுமே நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன், நான் கரெக்டாக இருப்பேன், கரெக்டான ஆள் அப்படின்னு யாருமே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணணும். தவறுகள் நடக்கும், நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். ஆமாம், இது என் மேலே மிஸ்டேக் இருக்குது, நான் அதை கரெக்ட் பண்ணிக்கணும், ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது, ப்ராட் மைண்டடாக இருக்கும்போது அந்த ஃபேமிலி ஹெல்தி ஃபேமிலியாக இருக்கும். ஓகே, வெல் செட். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே வந்து நம்ம குடும்பமாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டு குடும்பமாக இருக்கட்டும், எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ.